நான்காம் நிலை. இயேசு வழியருகில் தன் மாதாவை சந்திக்கிறார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து போழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். சிலுவை பயணம் முன்னோக்கி செல்கிறது. இடையே நெஞ்சை பிளக்கச் செய்யும் ஒரு பரிதாப காட்சி. அவரது அன்னை மரியாள் ஓடி வருகின்றாள். அவர்கள் ஒருவரை சந்திக்கின்றனர். கண்ணீர் சிந்துகின்ற 4 கண்கள், விம்மி ததும்புகின்ற 2 இதயங்கள். அன்னையும் மகனும் வாய் திறக்கவில்லை. மகனின் வேதனை அன்னையின் இதயத்தை வாட்டுகிறது. அன்னையின் வேதனை மகனின் வருத்தத்தை அதிகரிக்கிறது. 40ஆம் நாள் குழந்தையை தேவாலயத்தில் காணிக்கையாக வைத்த நிகழ்ச்சி மாதாவின் நினைவிற்கு வந்தது. உமது உள்ளத்தில் ஒரு வாள் ஊடுருவும் என்று கடவுள் பக்தரான சிமியோன் அன்று இறைவாக்குரைத்தார். கண்ணீரோடு விதைப்பவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். இவ்வுலகின் அற்ப வேதனைகள் நித்திய மாட்சிமையை விளைவிக்கிறது. துக்க கடல் மூழ்கிய இயேசுவே, வேதனைகளின் மத்தியில் தனிமைப்படும் போது எங்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக. உம்முடைய அன்னையினுடைய வேதனைகளுக்கு காரணம் நாங்கள் செய்த பாவங்களை என்று அறிந்து கொண்டு அவற்றை விட்டுவிட எங்களுக்கு அருள் புரிவீராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றும் உடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறையன்னே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித இறையன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும்.